ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துளசி பிளான்ட் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹோலி பேசிலுக்கு வளர்க்க தேவையான பாட்டிங் மிக்ஸ் என்ன, அது எந்த மாதிரி கிளைமேட்டில் வளரும், இது சூப்பராக வளர நம்ம என்னென்ன கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் தேவை அப்படின்ற டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த துளசி பிளான்ட்டில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஹெர்ப்ஸ் வந்து குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ், அதாவது இருக்கிற மூலிகையிலேயே இதுதான் வந்து ராணி அப்படின்ற மாதிரி புராணங்களில் சொல்கிறாங்க. இது பேரே பார்த்தோன்னா ஹோலி பேசில், அதாவது ஒரு கிண்ணம் தண்ணியில் இதை போட்டோன்னா ஒரு கங்கா அந்த மாதிரி ஒரு புனித தீர்த்தத்துக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இது வந்து இந்த இதுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்புவோம். அதனால தான் வந்து இது சாமிக்கு தீர்த்தமாக படைக்கிறதுலேருந்து வீட்டில் ஃபுல்லாக தெளிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்புகிறோம்ல, அது வந்து அந்த அளவுக்கு புனிதமானது இந்த துளசி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளசிலேயே வந்து மேஜராக வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ராம துளசி, அதாவது குட்டியூண்டி இலையா ரொம்ப ஒரு காரத்தன்மையாக இருக்கும்ல, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொதுவாக இருக்க சாமிக்கு படைக்கக்கூடிய துளசி ராம துளசி. அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா கிருஷ்ண துளசி, அதாவது ஒரு மாதிரி பிளாக்காகவும் இல்லாமல் பர்பிளாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி கருந்துளசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி, அது வந்து கிருஷ்ண துளசி. லாஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்ண துளசி, அதாவது நல்லா டார்க் க்ரீனில் பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்கும், காட்டிலலாம் இருக்கும். இந்த மூணுமே வந்து மோரார்லெஸ் சேம் பெனிஃபிட்ஸ் தான் தருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளசியை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, அந்த மேலே இருக்க சீடு வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது வெடித்து பக்கத்துலேயே நிறைய குட்டி குட்டி சாப்லிங்ஸ் வரும். நம்ம அதை எடுத்து புது பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல மெச்சூர்டு பிரான்ச்சை வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேயே அதில் வந்து வேறு ஸ்ப்ரவுட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம நட்டி வச்சு அப்படியும் ஒரு நியூ பிளான்ட்டை வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த துளசி பிளான்ட்டை வந்து எப்படி சன்லைட்டை தாங்குமா என்ன, இல்லை ஷேடில் வைக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து மாட்ரேட் சன்லைட்டில் வந்து இருக்கும். அதாவது இப்போ வீட்டு பக்கத்தில் வைக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு 12 o'clock சன்லைட் மாதிரி ஃபுல்லாக சன்லைட் படுற இடத்துல இருந்தால் அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாது. மாட்ரேட் சன்லைட்டில் இருக்குது, ஏதாவது ஒரு ஷேடு விழுந்துக்கிட்டு இருக்குது ஒரு பில்டிங் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த துளசி வந்து சூப்பராக வளரும். இதோட பாட்டிங் மிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெல் ட்ரைன்டு சாயில், ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இதோட வேர் வந்து சீக்கிரமாக அழுகிடும். அதனால் நல்ல வெல் ட்ரைன்டு சாயில், கொஞ்சம் பொலன்னு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பொதுவாக நம்மளோட டெரஸ் கார்டனுக்கு எந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் போடுவேன் அப்படின்னா, கோகோபீட் 2 பங்கு, வெர்மி கம்போஸ்ட் 2 பங்கு, செம்மண் வந்து 1 பங்கு தான். அந்த மாதிரி 2:1 ரேஷியோ அதுதான் வந்து நான் எல்லாத்துக்கும் போடுவேன். அது எப்படின்னா, வெஜிடபிள் பிளான்ட்டாக இருந்தால் வெர்மி கம்போஸ்ட்டும், பூ பிளான்ட்டாக இருந்தால் தொழு உரமும், அந்த மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட். அதாவது இந்த இலை கீரை அந்த மாதிரி லீஃபில் பெருசாக நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு நிறையா ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யோசிக்காமல் கவுடங் மென்யூர், அதாவது மாட்டு தொழு உரம் மக்கிய சாணம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அந்த வகையில் இந்த துளசி பிளான்ட்டுக்கு வந்து தொழு உரம் சேர்த்து போட்டோன்னா வந்து இலை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா திரட்சியாகவும் இருக்கும். துளசி பிளான்ட்க்கு வாட்டரிங்னு பார்த்தோன்னா சும்மா டெய்லி நம்ம இப்போ ஹிந்துஸ்லாம் என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் அப்படின்னா டெய்லி தண்ணி தெளிச்சிட்டு இருக்காமல் அந்த மேலே இருக்க சாயில் இப்படி தொட்டு பார்த்தா ஈரம் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம லேசாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். மற்றபடி ஓவரி வாட்டரிங்னால ரூட் டேமேஜ் ஆயிரும். அதனால் அதை வந்து தவிர்த்துக்கிட்டா இதை வந்து சூப்பராக வளர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளசி பிளான்ட் வளர்க்குறதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோயிலில் இல்லை ஒரு நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நல்லா அடர்த்தியாக வளர்ந்துட்டுருக்கும் துளசி பிளான்ட். ஆனால் நம்ம வச்சா ஒரு லெவலுக்கு மேலே அது வந்து பெருசாகவோ செய்யாது, வளராது, அந்த மாதிரி இருக்கும்ல. அது நம்ம என்ன அப்படின்னா, அந்த பூ மாதிரி பூத்து காய் வந்து அந்த மேலே இருக்கும்ல, அதை வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை கிள்ளி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பெஸ்டிசைட், இப்போ நான் வந்து நீம் ஆயில் மட்டும் தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம பூச்சி தாக்கல் எதுவும் இல்லாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த துளசி பிளான்ட்டை வந்து வளர்க்க முடியும். அதே மாதிரி துளசி பிளான்ட் கொஞ்சம் வளர இந்த அடியில் இருக்க காஞ்ச குச்சி அந்த மாதிரிலாம் எம்டி பிரான்ச் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அப்போ தான் அதுக்கு பக்கத்துலேருந்து நியூ பிரான்ச் நிறையா வந்து ஒரு மாதிரி செடி பார்க்கவே நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், துளசினால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஏன் வந்து நம்ம துளசி பிளான்ட்டை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கணும் அப்படின்னா, இது வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு தருது. இதை சும்மா பக்கத்தில் இப்போ காலையில் போய் இதுக்கு வாட்டரிங் பண்ணிட்டு வரோம் அப்படின்னாலே நமக்கோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகி ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு வெல்பீயிங் வந்து கொடுக்குது இந்த துளசி பிளான்ட்டு. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுனால
நம்மளே ஃபீல் பண்ணுவோம் வீட்டில் இருக்க அப்டக்கிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி. அது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அதுவும் உண்மை தான். அதே மாதிரி இது வந்து நம்ம சுற்றி இருக்க ஏர் பொல்யூஷன் கம்மி பண்ணுது, நம்ம மைண்டை வந்து காம் பண்ணுது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி காம் பண்ணுறதுனாலே என்னமோ இது வந்து நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம்ல, நம்ம கோயிலுக்கு போனால் எப்படி ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம துளசி கிட்ட போயிட்டு வந்தோடனே நம்ம மைண்டு வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு துளசியை சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி துளசி டிப் பண்ண அந்த தண்ணியை வந்து வீட்டில் தெளித்தா வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். கடவுள் சுபிச்சம் வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி இந்த கோமியம்லாம் வந்து ஒரு நல்ல ஃபீல் வைப்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி வந்து இந்த இது இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டி படி உள்ள பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டக்குன்னு ஒரு காஃப் இருக்குது அப்படின்னா வந்து இதை வந்து ஒரு கஷாயம் போட்டு ஹனியோட சேர்த்து சாப்பிட்டா ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து இது வந்து ஒரு ரெமெடியாக செயல்படுது. அதே மாதிரி ஆஸ்துமா இருக்கவங்க டீ கஷாயத்தோட இந்த கஷாயம் துளசி கஷாயம் போட்டு குடிச்சோன்னா அது வந்து ஒரு சூப்பர் ரெமெடியாக வந்து இருக்குது. அடுத்து இப்போது வந்து நம்ம இந்த ஏதாவது தேமல் அந்த மாதிரி ஸ்கின் லீஷன் இருக்குன்னா துளசியோட லீவ்ஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணி அதில் பாட்டோம் அப்படின்னா ஸ்கின் லீஷன் எல்லாமே வந்து அது மினிமைஸ் ஆகிடுது. இந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம்ல முடியல, இந்த ரிங்வாங் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு அதுக்குமே வந்து துளசி பேஸ்ட்டை போட்டால் சரியாயிடும். அப்புறம் நம்ம கிட்ஸுக்கு கஷாயம் போட ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த துளசியை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் இருக்க ஆசிட் பேலன்ஸை வந்து இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டொமக் அப்செட் எதுவும் வராமல் இருக்குது. இப்போ அல்சர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா இந்த துளசி வந்து அது சீக்கிரம் சரி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இந்த துளசி பிளான்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், இல்லை அடிக்கடி கொடுக்கணுமா அப்படின்னா, இது வந்து ரோஜா செடி இல்லை மற்ற ஒரு பூச்செடி மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து அப்படியே குடிக்காது. மந்த்லி ஒன்ஸ் இல்லை ஒரு 20 days ஒன்ஸ் வந்து ஒரு மாட்ரேட் ஃபெர்டிலைசர், ஒரு அரிசி கழுவுன தண்ணி, நம்ம அந்த மாதிரி கிரைண்டர் கழுவும்ல அந்த தண்ணி, இல்லை காய்கறி ஊற வச்ச தண்ணி, இல்லை ஆனியன் பீல் ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி ஒரு 3 weeks ஒன்ஸ் கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக மானிட்டர் பண்ணி ஏதாவது பெஸ்ட் அட்டாக் இருக்கா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பராக வளரக்கூடிய ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு பிளான்ட் தான் வந்து இந்த துளசி பிளான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பெனிஃபிட்ஸ், இது வந்து துளசி பிளான்ட் வச்சுருந்தாலே வந்து அது வந்து ஒரு நல்ல கொசு வராமல் தடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டாக வந்து இந்த துளசி பிளான்ட் வந்து செயல்படுது. இதோட ஸ்மெல்லு, இந்த ஃப்ராக்ரன்ஸ், அரோமா வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த துளசி பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் உள்ள பிளான்ட்டு, இது வந்து மதர் பிளான்ட்டு. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து மாடம், அதாவது புதுசாக இப்போ தான் ஒரு 1 week முன்னாடி வாங்கியிருக்கோம். இதில் இருக்க துளசி வந்து அந்த மதர் பிளான்ட்டில் விதையிலேருந்து அந்த சாப்லிங் எடுத்து இதை வந்து நான் ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பாட்டி மிக்ஸ் போட்டிருக்கேன். இது எப்படி வளருதுன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். துளசி வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி, அதோட பராமரிப்பு முறையும் கூட ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.